54 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் டெக்னிக்கல் கொஸ்டின். இங்கே ஒரு 2 பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷன் டியூரிங் த இயர் 2007 அண்ட் 2023 கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த சார்ட்டில் வேரியஸ் சோர்ஸில் இருந்து எவ்வளோ % எனர்ஜி ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த 2 சார்ட்லேயும் டியூரிங் த இயர் 2007 அண்ட் 2023. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு டஃப் மாதிரி தெரியுது, பட் கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே, அதாவது இதில் ஒன்லி ரினியூவபிள் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆல்சோ அந்த ரினியூவபிள் சோர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹைட்ரோ, சோலார், விண்டு, இந்த 3ஐயும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2007லையும் 2023லையும் சேம் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் ஜென்ரேட்டட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2007ல் அந்த ரினியூவபிள் சோர்ஸில் இருந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகிருக்குமோ அந்த பவர் அதே மாதிரி 2023ல் சேம் ரினியூவபிள் சோர்ஸஸில் இருந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகிருக்கோ, இப்போது வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ஷேர் ஆஃப் த ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் ஓவர் த பீரியட். இங்கே ஜென்ரேட் ஆன பவரில் இருந்து இங்கே ஜென்ரேட் ஆன பவர் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரினியூவபிள் சோர்ஸில் இருந்து ஜென்ரேட் ஆகிருக்கக்கூடிய பவர் 2007ல் இருந்து 2023க்கு ஸோ எவ்வளவு % இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதுதான் கொஸ்டின். ரொம்பவே சிம்பிள். அதாவது டோட்டல் பவர் ஜென்ரேஷன் சேம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு அசம்ஷனுக்கு இங்கே 100ன்னு வச்சுக்குவோம், இங்கேயுமே 100 ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்படி எப்போவுமே பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தாலே நம்ம அசம்ஷன் 100 தான் வைக்கணும். ஸோ அப்போது டோட்டல் பவர் ஜென்ரேஷன் இங்கே நான் 100ன்னு வச்சுட்டேன், இங்கேயும் நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஹைட்ரோ, சோலார், விண்டில் எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 + 5 + 5. ஸோ இப்போ டோட்டலாக 40, அதாவது 100க்கு 40. நம்ம டோட்டலாக 100ன்னு வச்சுட்டோம். ஸோ அதனால் பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டோட்டலாக 40 ஜென்ரேட் ஆகிருக்கும். அதாவது வாட்ஸ்ன்னு வச்சுக்கோமே, அதாவது இங்கே டோட்டலாக 100 வாட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குன்னா அதில் இந்த ரினியூவபிள் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ வாட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும், 40 வாட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் இங்கே 2023ல் டோட்டலாக 100 வாட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ரினியூவபிள் சோர்ஸில் இருந்து எவ்வளோ வாட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும் பாருங்கள், 20 + 35 + 10. ஸோ டோட்டலாக 65 வாட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து நமக்கு 2007ல் 40 வாட்ஸ் ரினியூவபிள் சோர்ஸில் கிடைக்குது, 2023ல் 65 வாட்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போது எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 40லேருந்து 65 பேருக்கு, அதாவது 40க்கு உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 25 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 100க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 40க்கு 25 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ 100க்கு எவ்வளோ. ஸோ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 62.5 கிடைக்குது. ஸோ 62.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 62.5.